ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள பென்சில் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் இதே மாதிரி ஆனில் இருக்கும். அந்த லிங்க்கை இதே மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1080 ஓகே 1080 வந்து செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2340 2340 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போது நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டிஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எங்கே இருக்குங்கிறது தேடி பார்த்துக்கோங்க. அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃபாண்ட் நேம் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன மெத்தடில் இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலருக்கு வந்து போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் வந்து இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக
உங்களோட இமேஜ் இதே மாதிரி சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்குற எல்லா இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் அதாவது ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1ல் இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நான் 3 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 3 லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து வரிசை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 இமேஜில் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் ஆகுது பார்த்தீங்களா, இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா, அதாவது இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. நான் மற்ற இமேஜுக்கு நான் எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த 2 இமேஜுக்கு மட்டும் நம்ம இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பக்கத்தில் லாஸ்ட் ஒரு ஆரமார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரிசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.